பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தாவிக ஆட்சியை கவிழ்க்க அக்கட்சி எம்எல்ஏக்களிடம் திமுகவினர் பேரம் பேசிய விவகாரம் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஊத்தங்கரை தாவிக எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசிய வழக்கில் யூடியூபர் திருநாவுக்கரசு மற்றும் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் சென்னையை சேர்ந்த செல்வன், சீனிவாசன், ராஜேஷ் என அடுத்தடுத்து கைது பட்டியல் நீண்டது. இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் அதிமுக பிரமுகரான சீனிவாசன் என்பவர் நாடார் பாதுகாப்பு பேரவை தலைவராகவும் இருக்கிறார். யூடியூபர் திருநாவுக்கரசுடன் கூட்டு சதி செய்து சீனிவாசன் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதும் அவர் மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் அளித்த வாக்குமூலம் அடிப்படையில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமாருக்கு முக்கிய தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அசோக் குமார் மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். குதிரை பேரத்தில் செந்தில் பாலாஜி ஈடுபட்டதற்கான போதிய ஆதாரத்தையும் போலீசார் திரட்டியுள்ளனர். இதற்கிடையே செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பியை குறிவைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை துவங்கியுள்ளனர். கரூரில் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான வீடு, பண்ணை உள்ளிட்ட இடங்களில் போலீசார் சல்லடை போட்டனர். இதனால் குதிரை பேரம் விவகாரம் புயலை கிளப்பியிருக்கிறது.